புத்தாண்டு என்று ஒரு அரசாணையை வெளியிட்டு ஜீவோப்படி இப்போ சித்திரை 1 தான் வருடப்பிறப்பாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சித்தேரியல் நாட்காட்டியின்படி நாம் வசிக்கும் பூமியின் நிலநடுக்கோடு மற்றும் வடசெலவு சமநாள் கொண்டு அவங்க கணக்கிடுறாங்க. சமநாள் அப்படிங்கிறது வந்து இரவும் பகலும் ஒரே அளவாக இருக்கிற நாள் வந்து சமநாள். அது எப்போதும் இருக்காது. அது வருடத்தில் அது வந்து வடசெலவு சமநாளில் ஒரு நாள் வரும். அந்த வடசெலவு சமநாளில் ஒரு நாள் வர்ற அன்னைக்கு வந்து அந்த நாள் பங்குனி 30. அதுதான் கணக்கு. அப்படி பார்த்தா அவங்க கணக்கு போட்டு பார்த்தா மார்ச் 20ஆம் தேதி பங்குனி 30 வருது. அதாவது வடசெலவு சமநாள் வருது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வடசெலவு சமநாள் வந்து பங்குனி 30 அப்படிங்கிறப்போ அதுக்கு மறுநாள் ஆப்வியஸ்லி சித்திரை 1 வருடப்பிறப்பு. அவங்க மார்ச் மாதம் 21ஆம் தேதி தமிழ் புத்தாண்டுன்னு கணக்கிட்டு அவங்க கொண்டாடி முடிச்சிட்டாங்க. நம்ம கொண்டாட போகிற வருடப்பிறப்புக்கும்